ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். மண்டே நிஃப்டி எப்படி இருக்கும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு. அது எப்படி இருக்கு? மண்டே மார்க்கெட்டு கேப் அப்பா கேப் டவுனு, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போது ரிலையன்ஸோட ரிப்போர்ட் வந்திருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு எப்படி சொல்கிறது, பார்டர் தான் சொல்ல முடியும். அதாவது ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பாசிட்டிவ், ஒரு பெரிய நெகட்டிவ், அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஃப்ளாட்டாக தான் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு நல்ல ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் ரிப்போர்ட்டு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் டு நெகட்டிவ் ரிப்போர்ட்டு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மூணுமே மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு பெரிய கேப் ஒரு பெரிய கேப் இல்லை, ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் கேப் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் அப்படி கேப் ஆகும் பட்சத்தில் நமக்கு 24,536 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஜூன் 15லேருந்து ஸ்டில் இப்போ ஜூலை 18 அந்த ரேஞ்சில் இருக்குது. 23,800லேருந்து 24,200 இதை தான் நம்மளோட மார்க்கெட்டோட ரேஞ்சு. இப்போதான் ஒரே ஒரு வாட்டி 24,500 போச்சு, திரும்பி மார்க்கெட்டு ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. இப்போ செகண்ட் டைம் 24,200 பிரேக் பண்ணி மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நல்ல ஒரு ரேலி மார்க்கெட்டில். அந்த ரேலிக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டு ப்ராஃபிட்டு 180% ஹையராக கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ரிலையன்ஸு, மற்ற ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் இன்னைக்கு ரிசல்ட் இருந்தனால இதுவும் நல்லா வரும்ன்ற பேஸ் பண்ணி நல்லாவே மார்க்கெட்டு ஒரு ஹையில் க்ளோஸ் வச்சிருந்துச்சு. இப்போ மார்க்கெட்டு திங்கக்கிழமை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,380. இந்த 24,380 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,450 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 517. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 24,277. ஆக்சுவலாக போன வாட்டி வந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் 24,258 அந்த இடம் ஒரு சப்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,383, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 24,453, மூணாவது ரெசிஸ்டன்ஸ் 24,530. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,258 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24 ஒரு 140 ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்கும். இதெல்லாம் சப்போர்ட்டு. மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லை சப்போஸ் அதாவது ரிசல்ட் இதில் என்ன ஒரு பிரச்சனை, நம்ம நல்ல ரிசல்ட்னு நினச்சா அந்த ஸ்டாக் இறங்கும். இந்த ரிசல்ட் நல்லா இல்லை, இந்த ஸ்டாக் இறங்கும்னு நினச்சா அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு ஏற ஆரம்பிக்கும். இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கு நல்ல ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் மண்டே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் மார்க்கெட்டு இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஏறினதில் ஒரு பிரச்சனை என்னென்னா டேட்டாஸ் எல்லாமே நெகட்டிவில் ட்ரேட் ஆச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிச்சே தவிர்த்து இந்தியா விக்ஸ் ஃப்ரைடே ரைஸ் தான் இருக்கு. ஒரு நிமிஷம், இந்தியா விக்ஸ் பாருங்க 2% ரைசிங்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆயிருந்துச்சு. ஐவி அன்னைக்கு புட் சைடு அதிகமாக இருந்துச்சு. டேட்டாஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. சப்போஸ் மார்க்கெட்டு ஏறினால் ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரீசன் என்னன்னா குளோபல் மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் எல்லா மார்க்கெட்டுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். டவ் ஜோன்ஸ் 400 பாயிண்ட், S&P 500 அண்ட் நாஸ்டாக் எல்லாமே ஆஃப்லேருந்து 1.5% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. டேக்ஸு எல்லாமே ஃபாலில் தான் இருக்குது. பிரெண்ட் கூடும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு, 4% ரைஸ் ஆயிருக்கு. ஆயில் ஏறுது, குளோபல் மார்க்கெட்டு ஃபால் ஆகுது. இந்தியா விக்ஸ் ரைசிங்கில் இருக்குது. ஐவியும் புட்சைட் தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்ப்போம். ஒன்று மண்டே ஆர் டியூஸ்டே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை எஃப்ஐடிஐ ரெண்டு பேருமே பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டு ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு 24,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கு, அதாவது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,300 ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. சப்போஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,500 இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு.
இது மண்டே ரெண்டு டேட்டா மாறும். அதுக்கு தகுந்த அப்படி நியூஸ் இருக்கனால பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே பில்ட் ஆகல. பார்ப்போம். புட் சைடில் தான் ஓவராலாக ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் செயினில் பார்த்துட்டு வந்துடும். ஆப்ஷன் செயின் ஐவி ரெண்டு சைடு இப்போதைக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட்டு அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. மீதி டேட்டா எல்லாமே குளோபல் மார்க்கெட்டு, குரூட் ஆயிலு அண்டு இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டு, ரிலையன்ஸு ஃப்ளாட்டு. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. மண்டே மார்க்கெட்டு நல்லாவே இருக்கும். ஒரு வாலட்டாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்மளோட டெலகிராம் சேனல். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க்கெட்டில் லைவ்ல இம்பார்ட்டன்ட் டேட்டா ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதில் எந்த விதமான கால்ஸும் தரமாட்டோம். நம்ம அது இல்லாமல் கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி லைவ் மார்க்கெட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விரும்புகிறவங்க கீழே வாட்ஸ்அப்பில் என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. என்கொயரி பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.